ஜே. ஓகே, நீங்கள் ப்ரிவியூ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ரொம்ப சிம்பிள் தான் இந்த வீடியோவை. நீங்கள் வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வீடியோ ஈஸியாக எடிட் பண்ணி முடிச்சிடலாம். அதனால் வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் வந்து டேரெக்டாக உங்களுக்கு வந்துடும். நீங்கள் டேரெக்டாக ஈஸியாக ப்ரீசெட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை வந்து கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு ஃபீட்பேக் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ நான் போடும்போது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ரீசெட் தான் கொடுத்துருப்பேன். அதில் ஃபுல்லாமே நானே எடிட் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. என்னென்ன சேஞ்ச் பண்ணணும்னு நான் இதில் வீடியோவில் சொல்கிறேன். அதை மட்டும் கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அதை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இந்த வீடியோ எடிட் பண்ண முடியும். நீங்கள் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் ஒரு 8 மினிட்குள்ளே தான் வரும். அதனால் வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு இந்த ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிட்டு 3D ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா ஆப்ஷன் இருக்கும், ஒரு ஸ்கொயர் மாதிரி. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கேமரா மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னாவே 3D ஆப்ஷன் எனேபிள் ஆயிரும். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதில் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு மேலே ஒரு ஏரோ இருக்கும், ஒரு ஏரோ செலக்ட் பண்ணிட்டு வியூ ஆல் ஃபாண்ட்ஸ் கொடுத்துட்டு மேலே 3 லைன் பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த 3 லைனை வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. 3 லைனை செலக்ட் பண்ணிவிட்டு இம்போர்ட் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து போய்க்கோங்க. அதில் போயிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற ஃபாண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இதில் வந்து அந்த ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து மார்க் ஆயிரும். இந்த பாருங்க தெரியும். இந்த மாதிரி 4 ஃபாண்ட்டையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட்னு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னாவே இந்த ஃபாண்ட் எல்லாமே அலைட் மோஷனில் வந்து இம்போர்ட் ஆயிரும். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா ஃபாண்ட்டையும் இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃபாண்ட்ஸ் எல்லாத்தையும் மறக்காமல் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபாண்ட்ஸை வச்சு தான் நம்ம எடிட்டே பண்ண போகிறோம். அதனால் இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஃபாண்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இம்போர்ட் பண்ணிட்டு இதில் வந்து அந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஒவ்வொரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த நீங்கள் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணும்போதே இதில் ஃபாண்ட்டோட நேம் பார்த்தீங்க இருக்கும். அந்த ஃபாண்ட்டோட நேமை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். இந்த மாதிரி ஒவ்வொரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ஃபாண்ட்டை வந்து மறக்காமல் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீசெட் இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபாண்ட்டை இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா சில டைமில் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் அப்படி ஆகலைன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பட் எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை மட்டும் பார்த்து மறக்காமல் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபாண்ட் வந்து கொடுத்துருப்பேன். அந்த ஃபாண்ட்டையும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மொத்தம் இதில் ஒரு 2 ஃபாண்ட் கொடுத்துருப்பேன். நீங்கள் அந்த 3 ஃபாண்ட்டையும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அந்த எந்தெந்த டெக்ஸ்ட்டில் எந்தெந்த ஃபாண்ட் இருக்கோ அந்தந்த ஃபாண்ட் வந்து மறக்காமல் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட் எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் மற்ற வீடியோவில் கூட ஃபாண்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணிட்டு எடிட் பண்ணிக்கலாம். இதை வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஒவ்வொரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா ப்ரீசெட் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு தெரியும். நான் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா ஃபாண்ட்டும் சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஒவ்வொரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி மறக்காமல் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நான் 2-3 ஃபாண்ட் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை ஒவ்வொரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எந்த ஃபாண்ட் வந்து அதில் செலக்ட் ஆகிருக்கோ அந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும்.
ஓகே, இப்போ ஃபாண்ட் எல்லாமே சேஞ்ச் பண்ணியாச்சு, செம்மையாக இருக்குது. இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் நம்ம இந்த பிஎன்ஜி தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெயின். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி நீங்கள் எந்த பிஎன்ஜி வச்சு எடிட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த பிஎன்ஜி வந்து செலக்ட் பண்ணணும். இந்த பிஎன்ஜி எப்படி கிரியேட் பண்ணுறது, அதாவது நார்மல் இமேஜ்லேருந்து பிஎன்ஜி எப்படி கன்வெர்ட் பண்ணுறது நான் வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன். வீடியோ மட்டும் கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருந்த பிஎன்ஜி வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு பிஎன்ஜி தான் ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் மேலே ஸ்கால் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒரே ஒரு பிஎன்ஜி தான் இருக்கும். அந்த ஒரு பிஎன்ஜி தான் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அந்த பிஎன்ஜி வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும். நீங்கள் கிளிக் பண்ணும்போதே வரும். அந்த கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து போய்க்கோங்க. கலர் அண்ட் ஃபில்ல ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஸ்டார் ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டா உங்கள் கேலரிக்குள்ள போயிடும். இதில் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சிருக்க அந்த பிஎன்ஜி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆட் ஆயிரும். ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, இந்த பிஎன்ஜி வந்து நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணுறீங்கன்னா ஃபோட்டோ ரூம்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும் ப்ளே ஸ்டோரில். அந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் போய்ட்டு நீங்கள் இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அது பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி தந்துடும். ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன். சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐக்கானுக்கும் அதை கொடுத்துருங்க. வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜுக்கு மூவ் ஆயிரும். அதில் ரெசல்யூஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து 1080p வந்து வச்சுக்கோங்க. கோடிக் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் ரேட் 30 fps வச்சுக்கோங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணாவே இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நான் நிறைய வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். நம்மளோட பழைய சேனல் பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு தெரியும்னு தெரில. அதில் பார்த்தீங்கன்னா 1,60,000 சப்ஸ்கிரைப் மேலே இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பீட் அண்ட் ஷேக் எஃபெக்ட்னு ஒரு வீடியோ சீரீஸ் வந்து போட்டிருந்தோம். எல்லா வீடியோ மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் போட்டிருப்போம். உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணலான்ட்டு இருக்கேன் நெக்ஸ்ட்லேருந்து. அது ஒரு தனி சீரீஸாக தனி பிளேலிஸ்ட்டாகவே போடலான்ட்டு இருக்கேன். அது உங்களுக்கு ஓகேனா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறையா பீட் அண்ட் ஷேக் வீடியோ வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். Bye.